அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று நாம் ஒரு புதிய பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு உத்தேசித்துள்ளோம். லாசிம் முத்தஅத்தி. லாசிம் என்றால் கடக்காத வினை, முத்தஅத்தி கடக்கும் வினை. டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் என்று கூறுவார்கள். டிரான்சிட்டிவ் அது கடக்கும் வினை முத்தஅத்தி, இன்ட்ரான்சிட்டிவ் கடக்காத வினை லாசிம். உதாரணத்துக்கு லாசிம் உடைய கடக்காத வினை உடைய உதாரணத்தை நாம் ஆரம்பத்தில் கவனிப்போம். वो गया, அவன் சென்றான். वो गया. वो हंसा, वो हंसा. हा नून सीन अलिफ. वो हंसा, அவன் சிரித்தான். वो गई, அவள் சென்றாள், அவள் போனாள். वो हंसी, वो हंसी, அவள் சிரித்தாள். இந்த முறையில் நாம் லாசிம் அதாவது கடக்காத வினை, இதற்கு இன்ட்ரான்சிட்டிவ் என்று கூறுவார்கள். वो गया, அவன் சென்றான். இப்பொழுது அவனுக்குள்ளே இது நடக்கிறது. அவன் மட்டும்தான் செல்கிறான். வேற ஒருவருக்கு அந்த வினை கடக்கதில்லை. இதனால் நாம் அதற்கு லாசிம் என்று கூறுவோம். அதே போன்று ஓ ஹன்சா, அவன் சிரித்தான். சிரிப்பது அவனுக்குள்ளே மாத்திரம்தான் நடக்கிறது, வேறு யாருக்கும் கடப்பது கிடையாது. இதனால் அதற்கு நாம் லாசிம் கடக்காத வினை என்று சொல்லுவோம். அடுத்தது முத்தஅத்தி. இன்றைய பாடத்தின் உடைய பிரதானமான தலையங்கம்தான் முத்தஅத்தி. முத்தஅத்தி என்றால் கடக்கும் வினை, டிரான்சிட்டிவ். உதாரணமாக கடக்கும் வினைகள் ஏராளமாக உங்களுக்கும் தெரியும். நாம் பார்ப்போம். மாரா, மாரா அடித்தான். கமால் நே ज़ैद को மாரா. கமால் ज़ैदுக்கு அடித்தான். கமால் நே கமால், ज़ैद को ज़ैदுக்கு மாரா. கமாலுடைய அடி ஸெய்தின் பக்கம் கடந்திருக்கிறது. அதனால் இதற்கு நாம் மாரா என்பதற்கு முத்தஅத்தி என்று கூறுவோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். கமால் ஸெய்த் கோ மாரா என்றாலும் கமால் ஸெய்துக்கு அடித்தான், இங்கே ஏன் நே வந்திருக்கிறது? இதிலே முக்கியமான ஒரு சட்டம் இருக்கிறது. அதிகமான உருது தெரிந்தவர்கள் கூட இந்த சட்டத்தின் பொழுது தவறிருப்பதுண்டு. இதனால் நாம் சீரான முறையில் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். உருது பாஷை சரியான முறையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நே உடைய சட்டம் ரொம்ப பிரதானமானது. உதாரணமாக இந்த நே முத்தஅத்தியான வசனத்தில் தான் நுழையும். எப்பொழுது முத்தஅத்தியான அதாவது கடக்கும் வினையான ஒரு வசனத்தில் இந்த நே நுழைந்து விடுகின்றதோ அந்த நேரம் இந்த மாரா என்ற ஃபியல் வினைச்சொல்லினுடைய மாற்றம் கமால் என்ற ஃபாயில் அதாவது செய்யக்கூடியவர், டுவர், செயலை செய்யக்கூடியவரை பார்த்து மாறுவதற்கு பதிலாக இந்த செயற்படு பொருள் ஸெய்தை பார்த்து தான் மாறும். ஏனெனில் அடிக்கு உள்ளாக்கப்படக்கூடியவன் ஸெய்த். எனவே இதற்கு நாம் செயற்படு பொருளுக்கு மஃஊல் என்று கூறுவோம், அதாவது ஆப்ஜெக்ட். இப்பொழுது மீண்டும் அந்த சட்டத்தை நான் கூறுகின்றேன், கவனியுங்கள்.
ஃபியல் அதாவது ஒரு வினைச்சொல் வேர்ப் முத்தஅத்தி கடக்கும் வினையாக மாறிவிட்டால், உதாரணத்துக்கு மாறா, இவ்வாறாக கடக்கும் வினையாக மாறிவிட்டால் இந்த ஃபியல் உடைய மாற்றம் ஃபாயில் அதனை செய்யக்கூடியவரை பார்த்து மாறுவதற்கு பதிலாக மஃப்ஊல் செயற்படு பொருள் அதாவது ஆப்ஜெக்டை பார்த்து தான் மாறும். இங்கே ஜெயித் என்பது முதக்கர் அதாவது ஆண்பால் மெஸ்குலின் ஜெண்டர். இந்த மெஸ்குலின் ஜெண்டரை பார்த்து தான் மாறா அதாவது செயற்படு பொருளை பார்த்து தான் மாறா மாறியிருக்கிறது. மாறாக செய்யக்கூடிய கமாலை பார்த்து மாறவில்லை. கமால் ஆண்பாலாக இருந்தாலும் கூட இந்த இடத்திலும் ஆண்பால் வந்திருக்கிறதுனால தான் இதனை பார்த்து இந்த ஃபியல் அதாவது வினைச்சொல் மாறியிருக்கிறது, நே வந்திருக்கிறதின் காரணமாக. இப்பொழுது இந்த செயற்படு பொருள் ஒரு பெண் பாலாக இருந்தால் பாருங்கள், கமால் நே பச்சி கோ மாறா. பச்சி பச்சி என்றால் சிறு பிள்ளைக்கு சொல்லப்படும், அதுவும் சிறிய பெண் பிள்ளை. கமால் நே பச்சி கோ மாறி. இந்த மாறா என்கிறது மாறி என்று பெண் பாலாக மாறிவிடும். காரணம் இங்கே நே வந்திருக்கிறதின் காரணமாக ஃபியல் உடைய அதாவது வினைச்சொல்லுடைய மாற்றம் செயற்படு பொருளை பார்த்து மாறியிருக்கிறது, செய்தவரை பார்த்து மாறவில்லை. இதனை மிகவும் நல்ல முறையிலே அவதானித்துக் கொள்ள வேண்டும். இங்கே இந்த செயற்படு பொருள் முதக்கர் அல்ல, முஅன்னஸாக இருக்கிறது, அதாவது பெண் பால் ஃபெமினின் ஜெண்டராக இருக்கிறது. எனவே இந்த செயற்படு பொருள் மஃபூலை பார்த்து தான் ஃபியல் மாறியிருக்கிறது, மாறாக செய்த ஃபாயிலை பார்த்து அல்ல. மேலும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். கமால் நே கிதாப் படி. கமால் நே கிதாப். இந்த கிதாப் என்ற வார்த்தையும் உருதுவில் முஅன்னஸ் அதாவது பெண்பாலாகத்தான் பாவிக்கப்படும். கமால் நே கிதாப் படி. இப்போ கமால் ஆண்பால், படா என்று தான் வர வேண்டும், மாறாக படி என்று வந்திருக்கிறது. காரணம் இந்த ஃபியல் முத்தாத்தியாக இருக்கிறது. முத்தாத்தியாகிவிட்டால் நே வரும், நே வந்துட்டால் செயற்படு பொருளை பார்த்து தான் ஃபியல் அதாவது வினைச்சொல் மாறும். அல்ஹம்துலில்லாஹ், இதொரு முக்கியமான சட்டம். இன்னும் ஒரு பாடத்திலே சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அல்லாஹ் ஹாஃபிஸ்.